வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தமிழக பேருந்துகளில் ஃபோன்பே மற்றும் ஜிபே நடைமுறைகள் அமலாகிறதா? மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. தகவலை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் கட்டாயமாக புதிய பார்வையாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அறிவிப்பு ப்ரோ அப்படி வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் அனைத்து விதமான பேருந்துகள்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபோன்பே அண்டு ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா வெளியாக போவதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறது. ஸோ அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாக பொதுமக்கள் அனைவருக்குமே தெரியும், நாளை தமிழ்நாட்டில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு நாள். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் கிட்டத்தட்ட ஃபோன்பே மற்றும் ஜிபே பார்த்திங்கன்னா அனைத்தும் அறிமுகப்படுத்தப்படும், அதாவது பேருந்துகளில் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது அதிரடியாக வெளியாகி இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக ஏகப்பட்ட விதமான அறிவிப்புகள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அதாவது இப்போ குறிப்பாக நகர பேருந்துகளில் இருந்து தொடங்கி அனைவருக்குமே இப்போ எல்லாமே அழகாக நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் பேருந்துகளின் மூலமாக ஃபோன்பே மற்றும் ஜிபே முறை பார்த்திங்கன்னா இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அனைத்து விதமான மக்களாலுமே ஜிபே ஃபோன்பே மெத்தடை கம்பல்சரி சூட்டபிளாக பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட இந்த சில்லறை வர்த்தகம் ஓகேங்களா, நிறைய பேர்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குற்றச்சாட்டை வழக்கமான குற்றச்சாட்டை முன்வைப்பாங்க. இந்த குற்றச்சாட்டின் காரணமாகத்தான் தமிழகத்தில் இப்போ கல்லூரி போகக்கூடிய மாணவர்கள்லாம் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஃபோன்பே ஜிபே அதிகமாக யூஸ் பண்ண உபயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இவர்கள் உபயோகம் செய்யக்கூடிய அனைவருக்குமே ஃபோன்பே ஜிபே மெத்தட்ஸ் அனைத்துமே பார்த்திங்கன்னா பேருந்துகளில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுகள் அப்படின்றது பண்ணி இருக்கிறதா தகவல்கள் அப்படின்றது வெளியாகி இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ ஃபோன்பே ஜிபே அண்டு அனைத்து விதமான இந்த ஆன்லைன் பரிமாற்றங்கள் வைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த அறிவிப்பு அப்படின்றது பொருந்தக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இது போல் நிறைய விதமான காணொளிகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அது அனைத்துமே எப்படியெல்லாம் இருக்க போகிறதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நண்பர்களே.